ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் மறுபடியும் பார்க்க போகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்ததான இந்த போரை குறித்ததான ஒரு செய்தியை தான் நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருக்குமே தெரியும், நேற்றைக்கு மாலை 5 மணி அளவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம், அதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டு போர் நிறுத்தம் என்கிறதான அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இரு நாடுகளும் பரஸ்பரமாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது என்று முடிவு செய்து போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். இந்த போர் நிறுத்தத்தை முதல்ல சோசியல் மீடியாவில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் மார்க்கோ ரூபியோ அவர்களும் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கின்றனர் என்றதான அந்த செய்தியை தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து நம்முடைய இராணுவ கமாண்டர் மற்றும் விங் கமாண்டர் மற்றும் கர்னல் ஆகிய மூவரும் சேர்ந்து கூட்டாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியா பரஸ்பரம் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துகிறது என்கிறதான அறிவிப்பை அறிவித்தனர். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் மறுபடியும் அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஸ்ரீநகரில் தொடர்ந்து குண்டுகள் வெடிக்கிற சத்தம் கேட்பதாக அந்த யூனியன் டெரிட்டரியோட முதலமைச்சராக இருக்கிற திரு உமர் அப்துல்லா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல குஜராத் மற்றும் பூஞ்ச், யூரி போன்றதான ராஜஸ்தானின் பல பகுதிகளில் பாகிஸ்தானோட ட்ரோன்கள் மறுபடியும் பறந்து தாக்குதலை நடத்துவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்போது இதை குறித்ததான ஒரு விரிவான விளக்கம் இந்திய இராணுவத்தால் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு பரபரப்பு பிரஸ் மீட்டை நேற்று இரவு நடத்தியிருக்கிறார். அந்த பிரஸ் மீட்டில் அவர் ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அது என்னன்னா, பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தியது உண்மை. ஆனால் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் இந்திய இராணுவத்தால் முறியடிக்கப்பட்டு விட்டன. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து இப்படிப்பட்டதான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் பட்சத்தில் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு முழு சுதந்திரமும் பாகிஸ்தானுக்கு எதிரான செயல்பாடுகளை முடுக்கி விடுவதற்கு, பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை முடுக்கி விடுவதற்கு முழு சுதந்திரமும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். So the Indian government has given a free hand to our military, to our air force, to our Indian navy. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே, இந்த முப்படைகளுக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட், ஒரு சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய, பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை தொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்திய இராணுவமானது தொடர்ந்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. அது என்னன்னா, இப்போது நம்முடைய எல்லையில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் அத்துமீறல்களும் நடைபெறவில்லை, இந்திய எல்லை அமைதியாக காணப்படுகிறது என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது உண்மையாகும் பட்சத்தில் அந்த ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் இதர எல்லைகளில் அமைதி நிலவும் என்று நம்பப்படுகிறது. மக்கள் மறுபடியும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் மற்றும் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் மிஸ்டர் அஜித் தோவல் அவர்களுடனான முப்படை தளபதிகளுக்குள்ளாக நடந்ததான ஒரு பேச்சுவார்த்தையில் இனி முதல் இந்தியாவிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் போராகவே கருதப்படும். மறுபடியும் இந்திய மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால், பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கிறதான பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் இந்தியா ஒரு சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று கடுமையாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தானை எச்சரித்திருக்கிறார். இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் குறிப்பிடத்தக்க பெருமையை இந்தியாவிற்கு சேர்த்திருக்கிறார்கள் இரு பெண்கள். அதுதான் இந்தியாவோட விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் இராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி என்கிறதான 2 பெண்களும் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த 2 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடனுக்குடன் பார்டரில் நடக்கிறதான அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் பற்றியதான அப்டேட்ஸ் மற்றும்
அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிவித்திருந்தார்கள். செய்தியாளர்களுக்கும் தங்களுடைய விளக்கத்தை இவர்கள் இருவரும் கூட்டாக அளித்தார்கள். ஸோ இவர்களுடைய அந்த அப்ரோச், இவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் நிச்சயமாக உலக அரங்கில் இந்தியாவின் வலிமையை, இந்தியாவில் பெண்களுக்கு இருக்கிறதான மரியாதையை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த போரை முன்னிட்டு, இந்தியா பாகிஸ்தான் இந்த வாரம் முன்னிட்டு தமிழ்நாட்டில் நேற்று மாலை தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாபெரும் பேரணியானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இந்தியா முழுவதும் தேசிய அளவில் எதிரொலித்திருக்கிறது. என்னதான் மத்திய அரசோட தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு சில மோதல் போக்கு இருந்தாலும், இந்தியாவின் நம்முடைய நாட்டின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய ஒருங்கிணைந்து செயல்படுவது என்கிறதான குணம் ஒரு மகத்தான குணமாக பார்க்கப்படுகிறது. இது தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த பேரணியில் நிறைய இளைஞர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், அதிகாரிகள், அதே மாதிரி நிறைய பொதுமக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்திற்கு ஆதரவாக இந்த பேரணியானது நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தனிச்சிறப்பு. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவின் பிரசிடென்ட், அமெரிக்காவின் அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் நேரடியான பங்கு இல்லை என்றாலும் அவருடைய பங்களிப்பு மறைமுகமாக இருந்திருக்கக்கூடும் என்றே நம்பப்படுகிறது. ஏன்னா ரீசெண்டாக, அதாவது நேற்றுக்கு முந்தின நாள் தான் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அதிலிருந்து பாகிஸ்தான் நாட்டிற்கு 8500 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்தியா மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் அதையும் மீறி பாகிஸ்தானுக்கு இந்த கடனுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது எப்படி அமெரிக்கா இதில் எப்படி ஒரு மறைமுகமான பங்கை அளித்திருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அந்த மெம்பர்ஷிப்பில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய உறுப்பினர். ஸோ இந்த பணமானது பாகிஸ்தானுக்கு கிடைப்பதற்கு அமெரிக்கா நினைச்சா முடியும், அமெரிக்கா நினைச்சா அதை தடுக்கவும் முடியும். ஏன்னா அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய வீட்டோ என்கிறதான அதிகாரம் இருக்கிறது. ஸோ அமெரிக்கா அந்த வீட்டோ அதிகாரத்தை வைத்து பாகிஸ்தானுக்கு இந்த கடனுதவி கிடைப்பதிலிருந்து தடுக்க முழு அதிகாரமும் இருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இந்த IMF லோன் இந்த காரியத்தை வைத்தே அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள், போரை நிறுத்துவதற்கு என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்தியாவில் இருக்கிறதான எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கடந்த 18 நாட்கள் நடந்ததான இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்ததான அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ், இதை பற்றி விரிவாக விவாதிப்பதற்கு பாராளுமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். அதே போல அனைத்து கட்சி கூட்டங்களையும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த கோரிக்கையை மத்திய அரசிடம் வைத்திருக்கிறார். ஸோ இந்த அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் சிறப்பு பாராளுமன்ற தொடர் இதை நடத்தினால் நிச்சயமாக வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவிலிருந்து எப்படி போர் நிறுத்தத்தை குறித்ததான செய்தி வந்தது என்கிறதான கேள்விகள் நிச்சயமாக எழக்கூடும். மத்திய அரசிடம் நிச்சயமாக பதில் இருக்கும் என்று நாம் அனைவரும் நம்பலாம். ஸோ நிச்சயமாக இந்த போர் நிறுத்தமானது அங்கே வாழும் அந்த ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ராஜஸ்தானில், பஞ்சாபில் அந்த எல்லைகளில் வாழும் மக்களிடையே இதுவரை ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த பீதி விலகி மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையில் வசந்தங்களும் அமைதிகளும் திரும்பும் என்று நாம் நம்புகிறோம். நிச்சயமாக இந்த அமைதி தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு கூர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.